ஓரணியில் விஜய் நாடு அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு, என்னடா ஓரணியில் விஜய் நாடு, இது என்ன, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. எங்கேயும் கேள்விப்படல, இது புதுசா தான் நாம தான் சொல்றோம். ஓரணியில் விஜய் நாடு. ஏன் அப்படி விஜய் நாடுன்னு சொல்றேன்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க பாக்குறீங்க விஜய் அல்லாத மத்த கட்சி சேர்ந்தீங்களோ இல்ல வேற யாராவது இருந்தா கூடவே நீங்களும் ஆமால ஓரணியில் விஜய் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணும். ஆனா விஜய் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் விஜய் விரும்பிகளும் பொதுமக்களும் இதை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ஓரணியில் விஜய் நாடு தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் தன் நெஞ்சில் குடியிருக்கும் அத்தனை தொண்டர்களும் ரசிகர்களும் தன்னை விரும்பும் அத்தனை மக்களையும் நெஞ்சில ஒரு கோட்டை கட்டு பாதுகாத்து வராரு. உண்மையிலுமே அதுதான் சொல்றேன். அது மாதிரி சம்பவங்கள் தான் இப்ப ரீசெண்டா முந்தா நேத்து இதெல்லாம் நடந்துச்சு. அதை வச்சுதான் சொல்றேன் ஓரணியில் விஜய் நாடு. ஓகே, விஷயத்துக்குள்ள போவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. வேணாங்க, அந்த விஷயத்தையே பாருங்க, சொல்றேன். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன அந்த டைட்டிலும் சரி அந்த தம்ப்நெயிலும் சரி நீங்க அக்ரி பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றதுதான், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப எப்படா ஓரணியில் விஜய் நாடு, அப்படி என்னடா விஜய் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் செய்யாத மத்த அரசியல்வாதி செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச விஷயம் அவர் நடந்துகிட்ட விதத்துல வேற ஒரு அரசியல் தலைவரை வச்ச பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்தை நான் சொல்றேன். எல்லாருமே சொல்ற மாதிரி கரூருக்கு போகணும், கரூருக்கு போய் அங்க இரங்கல் தெரிவிச்சிருக்கணும். அதுக்கான சிக்கல்கள் வந்து நான் பல வீடியோல சொல்லிட்டேன். இதுதான் சிக்கல். அங்க குறுகலான பாதை இருக்குது, அங்க போகும்போது கூட்ட நெரிசல் வந்துடும். அவருக்கு 500 மீட்டர் தூரத்துல வந்து அந்த வீட்டுக்கு போகணும்னா அங்க பல பிரச்சனைகள் வரும். அப்புறம் பல மாவட்டங்கள் இருக்குது. பல மாவட்டங்கள்ல போகும்போது பல மாவட்ட காவல்துறையிடமும் அனுமதி பெறணும். அங்க சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. அந்தந்த நீதிமன்றத்துல அனுமதி பெறணும். ஸோ இது மாதிரி நிறைய நான் வீடியோல சொல்லிட்டேங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நான் கூடுதலா சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கரூர் போறாங்க. கரூர் நியாயப்படி பார்த்தா நிஜமே நான் என் மனசாட்சி பிரகாரம் சொல்றேன், கரூர் போறதுதான் அவருக்கான ஒரு ஈஸி வே, எளிதான வழிகள். ஆமா, எப்படி சொல்றேன்னா, அங்க வந்து ஒரு குறைவான ஒரு நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா அங்க போகும்போது ஏற்கனவே அந்த பிரச்சனை நடந்த இடத்துல இவ்வளவு நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலையோ இல்ல காவல்துறையுமோ ஒரு உரிய அனுமதி பெற்றால் ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அந்த டைமுக்குள்ள இவர் பார்த்துட்டு வரணும், அறக்க பறக்க பேசிட்டு வரணும். அது இரங்கலே கிடையாது. இரங்கல் அப்படிங்கிறது மனசார அங்க இறந்தவர்களுக்கு உண்மையிலுமே ஆறுதல் சொல்லணுமே தவிர, போனோமா டீ குடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது ஆறுதல். அதை தான் யோசிச்சு அவர் அங்க போறதுக்கு இவ்வளவு சட்ட சிக்கல் இருந்தாலுமே நான் போகணும் அப்படின்னு முற்பட்ட போதிலும் சரியான நேரம் அவங்கிட்ட செலவிட முடியாத ஒரே காரணம் அவர் வந்து இங்க கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். தயவு செய்து இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் மனசை புண்படுத்துற மாதிரி சில செயல்கள்லாம் செய்யாதீங்க. அவர் வந்து நடந்துகிட்டது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, எல்லாருமே அக்ரி பண்ணுவீங்க. சோ அவர் அங்கிருந்து அங்க போறதா ஈஸி. மற்ற அரசியல்வாதி விஜய் இடத்துல மற்ற அரசியல்வாதி உங்க தலைவரை நீங்க நினைக்கிற, ஒருவேளை நீங்க மாற்று கட்சியா இருந்தா உங்க தலைவர் அந்த இடத்துல இருந்தா, அப்பாடா ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கடா, அந்த 3 மணி நேரத்துல பார்த்துட்டு அப்படி இப்படி ஓகே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஒருவேளை மக்களை நேசிக்காத தலைவராக இருந்தால் அப்படி போயிட்டு வந்துடலாம். ஆனா அங்க போயிட்டு அதாவது ஒரு கடமைக்கு இரங்கல் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறது. இதுதான் வந்து ஒரு அரசியலாக்கு பார்க்கறது இதுதான். போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இரங்கல் சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள. ஆனா இவர் நினைச்சது இங்க வரணும், மக்கள் எல்லாருமே இங்க வரணும், நான் அவர் கூட மனசார என் மனசு விட்டு அழணும். தப்பு வந்து அங்க தப்பே நடக்கல. எங்க கட்சி சார்பாவோ என்னாலேயோ தப்பு நடக்கல. அங்க என்ன நடக்குதுன்னு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது. ஆனால் அங்கு ஒன் ஆஃப் த ரீசன் நான் வந்ததுனால ஒரு காரணம் அப்படிங்கிறதுனாலதான் இவர் வந்து குற்ற உணர்ச்சி அது மாதிரி மேலோங்கி இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் எல்லாத்தையும் அங்க வரவழைச்சு அங்க இருக்கிறத எல்லாரும் போயிட்டு வந்தவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வேணா விடுங்க, அங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அங்க இருந்தாராம். அவர் ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு அடையாளம் தெரியாத நபரா தான் இருந்திருக்காரு. அங்க உள்ள போன உடனே இவரா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு விஷயத்துல இருந்திருக்காரு. ரொம்பவும் மெலிஞ்சு போய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரை தாண்டி அங்க வந்தவங்க கிட்ட பார்த்த உடனே அந்த குழந்தைங்களோட போட்டோவை எடுத்து நெஞ்சோர வச்சு அழுவல்னு அழுதுருக்காரு. காலில் விழுந்திருக்காரு. அவர் எரியாமே கால் விழுந்துட்டு அவன் காலை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. தப்பு என்னதுதான் அப்படின்னா, நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, அவர் எந்த நிலைமையில கீழே உட்கார்ந்து இருப்பாரு, அவரோட அந்த நபரோட காலை பிடிச்சி எப்படி அழுது இருப்பாரு, அது மட்டும் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலுமே மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல். அரசியல்வாதியா இருந்திருந்தா அது செய்ய மாட்டாங்க. மனிதாபிமானம் உள்ள
மனிதமிக்க ஒரு மனுஷன் செஞ்சது. இவரு தலைவரா வரணுமா, இவரு நாட்டை நாளைக்கு ஆளணுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் வந்து யாரும் ஒத்துக்க முடியாத விஷயம். அங்க ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி மனித தவறு தான். ஆனா எந்த மனிதன் யாரு என்ன எல்லாருமே இதுக்குள்ள காரணமா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நபரை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சாரர் வந்து இவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரன் கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்கு, வரட்டும். அதை வர்றதுக்கு முன்னாடி இவர் செஞ்ச செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது மனிதம் மிக்க மனுஷன் ஒருத்தன் செய்யுமா? இதுதான் வந்து அதுல அந்த பெண்மணி ஒண்ணு சொல்லுது. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா என் உள்ளாடை இங்கெல்லாம் தெரியற அளவுக்கு என்னென்னமோ பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் வைக்க கூடாத இடத்துல கையை வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அப்படியே தண்ணீரியாம அழுதுட்டாராம். அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கேள்விப்படும் போது என்ன அப்படிங்கிற மாதிரி இலகிய மனசு கொண்ட அவரு கண்ணீர் விட்டு அழுது அவங்கள என்ன சொல்லணுமோ, உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் உங்க வீட்டுல இல்லாத ஒரு அந்த இடத்துல அந்த உயிர் இல்ல, உங்க அண்ணனோ தம்பியோ இல்ல உங்க குழந்தைகளோ அது பெருசானா என்ன செய்யும், அத்தனை செலவுகளும் நான் பாத்துக்கிறேன். உங்க குடும்ப விழா எந்தா இருந்தாலும் சரி நான் வருவேன். அதை எல்லா கடைசி வரைக்கும் பார்க்கணும். இன்சூரன்ஸ் முதலானது உங்களோட உயிரும் உங்களோட வாழ்க்கை தரமும் நான் மேம்படுத்தி கொடுக்கறது என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்ததா அவங்க சொல்றாங்க. சொன்னவங்க எல்லாருமே ராசா நீ நல்லா இருக்கு, நீ ஏன் அழுவுற அப்படின்னு ஆறுதல் சொல்ல போனவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த கரூர் குடும்பத்துல அங்கிருந்து வந்த குடும்பங்கள் அத்தனையுமே அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில உண்டாகிச்சு. ஓகே, சோ இந்த விஷயத்தையெல்லாம் நல்லா உற்று பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க சொன்னது ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு விஜயகாந்த் அவர்கள் கூட கம்பேர் பண்ண தோணுச்சு. பார்த்த உடனேமே அவர் ஒரு சரியான ஒரு ஒரு சரியான ஒரு மைண்டு அப்படியே அது மேலேயே இதா இருந்திருக்காரு. மனம் அந்த உயிரிழந்த அந்த அத்தனை உயிர்கள் மேலேயே உயிரா இருந்திருக்காரு. அதனாலேயே என்னவோ அவர் ஒரு மெலிந்த தேகத்துடன் அவர் ஒரு அப்படியே அப்படியே பஞ்ச பரதேசி மாதிரி அங்க இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்றதுல இருந்து என்னால கற்பனை பண்ண முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேல மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவர் ஏன் வந்து பைத்திய மாதிரி ஆயிடக்கூடாது, அதுதான் எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைய விஜயகாந்த் அவர்கள் உடல் மெலிந்து அவர் உருவான ஞாபகம் தான் எனக்கு வருது. அவர் அரசியல்வாதி ஆகி எதிர்கட்சி தலைவர் ஆகி இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அத்தனை மீடியாக்களும் அத்தனை பேரும் சேர்ந்து அவர் ஒரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவர் ஒரு படுக்கையாவே ஆக்கிவிட்டாங்களே இல்லையா? அவர் என்னமோ மறந்து என்னமோ ஒரு மாதிரி ஆனாரே இல்லையா? இதுதான் உண்மையா இருக்கு. அது மாதிரி நான் தலைவர் விஜயை கொண்டு போய் அங்க சேர்த்திருவாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, தலைவர் விஜயை நம்ம எப்படி வந்து கொண்டு போறது அப்படிங்கிறது நீங்க தான் பாத்துக்கணும். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. யாரு சொல்றதும் நம்பாதீங்க அப்படிங்கிறதான். சோ எத்தனை விஷயத்தையும் தாண்டி வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இல்லப்பா ராசா நீ ஏன் அழுகுற, நாங்க இருக்கிறோம் ஐயா, உங்க மனசு எனக்கு தெரியுதையா, உங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்க அதுக்கு காரணமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓரணியில் விஜய் நாடு ஒத்துக்கிறீங்களா? ஒரு அடியில் விஜய் நாடு. அதுக்கு அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் அவங்க வந்து பொறுத்துக்கிட்டாங்க. ஓகே, எப்படியாவது இந்த குடும்பம் எல்லாம் ஆப்போசிட் ஆயிராதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேருக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. அதை தாண்டி அவங்க ஒரு விஷயத்த வந்து நேத்து அந்த ஆறுதல் சொல்ற இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொருளாளர் வந்து அங்க வெங்கட் அவர்கள் வந்திருக்காரு உள்ள போறதுக்கு. அங்க அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எதுவும் விடல, அங்க பர்மிஷன் இல்ல, நீங்க இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுத்திருக்காங்க. இதை எடுத்து மீடியாவில போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. திருப்பி மீடியாவே போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னடா இது, என்ன இவர் யாரு, உள்ள இருக்கிற ஒரு கட்சி நிர்வாகி கூட தெரியாம என்னையா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. திரும்பி இப்ப இவங்க கிட்ட ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது, இவங்க ஒரு அரசியலே பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி மேல நம்பிக்கை இல்லாத தன்மையை கொண்டுகிட்டு வந்து மக்கள் கிட்ட சேர்க்க பாக்குறாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த கட்சி பத்தி எங்களுக்கு தெரியா, இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, அந்த தலைவர் எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், அவர் எதுக்காக வந்தாரு அப்படிங்கிற அத்தனை விஷயத்தை தெரிஞ்சு வச்ச ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும், ஏன் எதிர்காலம் வரைக்குமே அத்தனை மக்களும் அவர் பின்னாடி இருப்பாருங்கிறதான் உண்மை. சோ இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நிர்வாகி குழு கூட்டம் நடந்துச்சு. இல்லையா? அந்த கூட்டத்துல அவங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது அருண்ராஜ் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. நவம்பர் 5 கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க பிண அரசியல் பண்ண வரல,
ஏன்னா அரசியல் அவங்கள வச்சு நாங்க அரசியல் பாலிட்டிக்கல் அதை வச்சு அரசியல் நடத்த நாங்க தயாரா இல்லை. அதை வச்சு நடத்துறவங்க எப்படி நடத்திக்கிட்டு போகட்டும். ஆனா நாங்க அதனாலதான் நாங்க இவ்வளவு நாள் மௌனம். இந்த 30 நாள் நாங்க இருந்த அந்த உயிர்களுக்கு நாங்க செய்த தியாகங்கள், நாங்க அதுக்காக தான் இரங்கல் இவ்வளவு நாள் 30 நாள் இருந்தோம். அதனாலதான் 30 நாள் கழிட்டு இருந்தோம். எங்களோட கட்சி நடவடிக்கைகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 30 நாள் எதுவுமே பேசல அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. மறுபடியும் அவன் சொல்றது இதை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. அந்த உயிர்கள் ஒரு மகத்தானது. அந்த உயிர்களுக்காக நாங்க எதையும் செய்யதான் இருக்கோம். அதுக்கு கட்சி தலைவர் நேற்று தனிப்பட்ட முறையில் அத்தனை பேரையும் சந்தித்து தன்னால் அந்த விஷயத்தை என்னென்ன முடியுமோ அத்தனை உதவிகளையும் செஞ்சு தருவதாக உறுதி கொடுத்து அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த கேள்வி, இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் திருத்த பட்டியல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது அது இப்போ அதுக்கு எதிராகவே இருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி அவர்தான் அருண்ராஜ், நிர்மல்குமார் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தையெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லி இதையெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஓகே, இவங்களோட கட்சிகள்லாம் இவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிகள் மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்று முன்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. சோ இனிமேலும் மக்கள் அவங்க பின்னாடி இருந்து தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களின் கடமை. அதாவது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வாவே இருந்துகிட்டு இருக்குது. மற்ற கட்சிகளை பத்தி எனக்கு அது தெரியலைங்க. ஆனா நாம இனிமே சிந்திச்சு எவன் எப்படிப்பட்டவன், யாரு என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்து பின்னாடி போகணுமே ஒழிய சும்மா குருட்டாம்போக்குல போயிட்டு இவங்க நல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன்.